இப்பெல்லாம் ரீனி 2026 பத்தி யோசிச்சாவே பயமாவும் பதட்டமாவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாவும் இருக்கு மேம். என்னால உண்மையிலேயே முடியுமா மேம்? இன்னும் என் கையில 7 days தான் இருக்கு. இந்த 7 daysல நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா என்னால ரீனீட்ல ஒரு டீசென்டான மார்க் அட்லீஸ்ட் ஒரு 550 to 600 பிளஸ் மார்க்ஸை வாங்க முடியும், அதுவும் வெறும் 7 நாள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் வித் 12 years of experience and NTA's exact data உங்களுக்கு நீங்க என்ன பண்ணா இந்த 600 பிளஸ்க்கு போக முடியும்ங்கற எக்ஸாக்ட் டேட்டாவை நான் இந்த வீடியோல சொல்ற மாதிரி இருக்கும். So if you are ready to earn that white code, இந்த white code உங்களுக்கானதா மாத்த நீங்க தயார்னா இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல டாக்டர் உங்க பேரு லோடிங், டாக்டர் உங்க பேரு லோடிங் அப்படிங்கறத மறக்காம தெரிவிங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர் அண்ட் கமெண்ட்டை தெரிவிக்க வச்சிட்டீங்கன்னா கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க இனி அடுத்த 7 நாட்களும் ரொம்பவே பவர் பேக் செஷன்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா அகாடமிக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் சொல்றேன். ஓகே சூப்பர். இப்போ இந்த கேமுக்குள்ள போலாம். முதல்ல NTA கிட்ட இருக்கிற பேசிக் ஸ்டாட்ஸ் என்னங்கிறத பார்த்தரலாம். அதாவது கிட்டத்தட்ட 22.7 நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இந்த ரீனி 2026க்கு அப்பியர் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். பட் NTA கோட்டா அண்ட் அதர் கோட்டாஸ்லாம் நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்ம கையில 56,000 கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டுக்காக இங்க போராட போறாங்க. இங்க நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட கிட்டத்தட்ட உங்க ரேங்க் thousandsல குறையற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பிழையும் நீங்க பண்ணக்கூடாது. ஓகே மேம், நான் அப்படி என்னதான் தப்பு பண்றேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா முதல்ல டெக்ஸ்ட் புக்கை A to Z படிக்கிறது. டெக்ஸ்ட் புக்கை நீங்க பேஜ் 1ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் தயவு செஞ்சு படிக்காதீங்க, உங்களுக்கு இங்க நேரம் இல்லை. ரெண்டாவதா பாசிவ் ரீடிங், அதாவது புக்கை வச்சு மட்டுமே படிக்கிறது, தியரியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணது. ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ இட். ஃபைனலா ரொம்ப பயந்து என் மேலேயே என்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டை வைக்கிறது. இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. பாசிட்டிவ்னஸ் கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஸோ தயவு செஞ்சு பாசிட்டிவ் மைண்டோட உங்களோட அடுத்த வீக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே மேம், பேசிக்கான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் எப்படி என்னால அந்த 600 பிளஸ் அட்டைன் பண்ண முடியும்? டெக்கனா நீட்ல கடந்த 12 வருஷமா நான் பார்த்தேன், நானே அனுபவிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 80% ஆஃப் த நீட் கொஸ்டின்ஸ் 20% ஆஃப் ஹை yield கான்செப்ட்ஸ், சாப்டர்ஸ் கிடையாது, அதுக்குள்ள வர கான்செப்ட் சப் டாபிக்ஸ்ல இருந்து தான் கிடைக்கும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு பயாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட 79 கொஸ்டின் 85% ஆஃப் த பேப்பர் எக்ஸாக்ட்லி கம்ஸ் ஃப்ரம் NCERT, அதுவும் குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும். இந்த மாதிரி ஹை yield ஏரியாஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். PYQs ட்ரெண்ட், PYQs அல்ல மக்களே, PYQ ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால எக்ஸாக்டா அந்த 600 பிளஸ் எடுக்க முடியும். மேம் எல்லாம் ஓகே, பட் நான் இப்போ ஒரு PYQவையே எடுத்து பார்க்கும்போதே அனலைஸ் பண்ணும்போது எனக்கு 2 to 3 hours தேவைப்படும். அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 years 12 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும்னா எனக்கு இந்த 10 நாள் பத்தாதே மேம். இன்ஃபேக்ட் 10 கூட இல்லை, இந்த 7 நாள் பத்தாதே மேம். ஹவு கேன் ஐ டூ திஸ் மேம்? அப்புறம் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் படிக்கணும்னா டைம் வேஸ்ட் ஆகுமே மேம்னு நினைச்சீங்கன்னா then I have done the hard work for you. கிட்டத்தட்ட past 10 to 15 years of previous years கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதோட ட்ரெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு NTA டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் படிக்கணும், எதையெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணா போதும், எதையெல்லாம் எக்ஸாக்டா ஸ்கிப் பண்ணலான்னு கம்ப்ளீட் டேட்டாவை நான் இங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். And my dear, this data is absolutely free for all our subscribers. ஆமா, நான் உங்களுக்கு இந்த PDF மாஸ்டர்
PDF அப்படின்னு ஒரு PDF-ஆ கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பேருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா நான் உங்களுக்கு இந்த PDF லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்பரை போட்டு PDF எடுத்துருங்க. மேம் PDF ஓகே, பட் எப்படி இந்த கான்செப்ட்ஸை நான் பில்ட் பண்றது? அதுக்கு தான் நம்மளோட ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலா ஒரு பிரீமியமான கோர்ஸ், பட் உங்களுக்காக 0 ரூபீஸ்ல கொடுக்குறோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட் பை நவ் கொடுத்தீங்கன்னா போதும். 0 ரூபீஸ்க்கு உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் கூடவே ஃப்ரீ பிரீமியம் டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம், எல்லாம் ஓகே, பட் ஸ்டில் if I want to practice it with OMR ஆஃப்லைன் ஃபீல்ட்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தென் இருக்கவே இருக்கு நம்மளோட வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸோட ஃப்ரீ ஆஃப்லைன் ரீநீட் மாக் டெஸ்ட். இது பியூர் ஆஃப்லைன் மோட்ல OMRல நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஜூன் 13th அன்னைக்கு நீங்க இந்த டெஸ்ட்டை போய் அட்டெம்ப்ட் பண்ணலாம் ஃபார் அப்சல்யூட்லி ஃப்ரீ 0 ரூபீஸ். பட் இதை ஃபில் பண்ணாதான் 0 ரூபீஸ்க்கு உங்களால அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காம ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. ஸோ ஓகே மேம், ஓவராலா சொல்லணும்னா I now have a clear idea. பட் நான் என்னெல்லாம் இதுக்கு மேலேயும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அந்த PDF ஹை இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய PDF, அது கூடவே நான் ஸ்டடி பிளானரும் உங்களுக்கு ஃபார் த ஆல் 7 days கொடுத்துறேன். நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் கொஸ்டின் பேங்க்ஸ் நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் OMR ப்ராக்டிஸ் வேணும்னா நம்மளோட ஆஃப்லைன் ஃப்ரீ மாக்கும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா உங்களுக்கான ஒரு டெலிகிராம் குரூப்பையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராமையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம இதை 3 யூஸ் பண்ணுங்கடா. அண்ட் 7 நாள் தானே மேம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 7 நாளை ஒரு சேலஞ்சா எடுத்து சால்வ் பண்ணுங்களே, கண்டிப்பா ரீநீட்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். So if you are ready for the challenge accepted அப்படின்னு கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. I'll be waiting to see all of my serious NEET aspirants in the comment section. Until then, this is Premila ma'am. Channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க so that you will not miss any other updates. God bless you my dear. நல்லதே நடக்கும் அப்படிங்கறத நினைச்சு ஸ்ட்ராங்கா படிங்க. For sure நீங்க டாக்டர் ஆகத்தான் போறீங்க. That is my virtue and God bless you my dear. நன்றி, வணக்கம்.